இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல நம்ம 7th கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்றது பார்த்துடலாமா? டுடே இஸ் டியூஸ்டே, மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days, இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். அதாவது இன்னைக்கு வந்துட்டு டியூஸ்டே, என் அங்கிள் வந்துட்டு 45 days கழிச்சு வருவாரு. அன்னைக்கு என்னோட டே என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? 1 week is equal to 7 days அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த 7 daysல தான் நமக்கு டியூஸ்டே அப்படின்றதும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கும்போது எனக்கு டியூஸ்டே அப்படின்றது இருக்கும். அப்போ நான் இதை வந்து நான் என்ன ஃபார்மேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல மாடுலோ யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான். அப்போ நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா, 45 is congruent to, எனக்கு இங்கே என்ன தெரியாது, என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் நான் இன்னும், அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். மாடுலோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், இங்கே இந்த 7 வச்சு தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ மாடுலோ 7. ஓகேவா? இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 45 7ஆல டிவைட் பண்ணி என்னோட எக்ஸ் வேல்யூ ரிமைண்டரை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 45 டிவைடட் பை 7 அப்படிங்கும்போது 6 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு 42 இருக்கும். அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன? எனக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 45 is congruent to 3 modulo 7 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஆல்ரெடி எனக்கு டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பேலன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 3யை நான் ஆட் பண்ணுவேனா? ஸோ என்னன்னு சொல்றேன், எனக்கு நெக்ஸ்ட் ஆஃப்டர் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன்? ஆட் தான் பண்ணுவேன். அப்போ இந்த 3யை வந்து ஆட் பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு எனக்கு டியூஸ்டே அப்படின்னா +3 அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் 3 days என்னது? வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எனக்கு 3. இதுதான் என்னோட நாள் டியூஸ்டே அப்படிங்கிறது. அப்போ டியூஸ்டே +3ங்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபைனலாக எனக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ டியூஸ்டே +3 அப்படின்னா எனக்கு என்ன டேவா இருக்கும்? ஃப்ரைடே. ஓகேவா? அப்போ இன்னைக்கு டியூஸ்டே, அவர் வந்து 45 days கழிச்சு வராரு அப்படின்னா அந்த அன்னைக்கு என்ன டேவா இருக்கும்? ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? இன்னைக்கு வந்துட்டு டியூஸ்டே, என் அங்கிள் 45 days கழிச்சு வருவாரு. அப்போ என்னோட டே என்னவா இருக்கும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? 1 week is equal to 7 days. அதில் தான் நமக்கு டியூஸ்டே வரும். அப்போ நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபார்மேட்லேயே சால்வ் பண்ண போறேன். மாடுலோ யூஸ் பண்ண போறேன். அப்போ 45 is congruent to x modulo 7 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிப்பேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? 45 டிவைடட் பை 7 பெர்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 3ன்னு கிடைச்சிருச்சு. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே என்ன கேட்டதுங்க? ஆஃப்டர் 45 daysன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இன்னைக்கு என்ன டேன்னு தெரியும்? டியூஸ்டே. அது கூட நான் என்னோட ரிமைண்டரை வந்து நான் ஆட் பண்ணுவேன்னா, அப்படி பண்ணேன்னா இன்னைக்கு என்னோட டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இதுதான் 3. அதுக்கு அடுத்து இருக்கிற 3 days. இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன டேவா இருக்குது ஆட் பண்ணும்போது? எனக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். அப்போ இன்னைக்கு டியூஸ்டே 45 days கழிச்சு என்னோட அங்கிள் வர போறாரு அப்படின்னா அந்த அன்னைக்கு என்னோட டே என்னவா இருக்கும்? ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.